பயிற்சி 7.2ல 5வது சம்ல லாஸ்ட் சப்டிவிஷன் x is equal to cos t, y is equal to 2 sin square t, t யோட மதிப்பு pi/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்முக்கு தேவையான ஃபார்முலாலாம் எழுதியிருக்கிறேன். cos x ஓட டிஃபரன்சியேஷன் மைனஸ் sin x, sin x ஓட டிஃபரன்சியேஷன் cos x, pi/3னா 60 டிகிரி. ஸோ sin 60ஓட மதிப்பு √3/2, cos 60ஓட மதிப்பு 1/2. இதை நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சம்முக்கு அது யூஸ் ஆக போகுது. இப்போ எக்ஸை வந்து டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே டி இருக்குது. ஸோ எக்ஸை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dx by dt is equal to cos t யோட டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் sin t. இங்கே ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dt பவர் முன்னாடி வரும். ஸோ 2 2 4ன்னு வருமா, அப்புறம் பவரில் 1 கம்மியாகும். ஸோ 4 sin t, sin t-யை வகைப்படுத்தினோம்னா cos t. ஏன்னா எக்ஸ் இல்லாமல் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இன்னொரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பெருக்கலாக போடணும். இப்போ நமக்கு சாய்வுன்னா என்ன, dy by dx. இப்போ dyன்றது இங்கே கண்டுபிடிச்சிடும் பார்த்தீங்களா, இதை ஃபர்ஸ்ட் இங்கே மேலே எழுதலாம். 4 sin t cos t by dx என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் sin t. இதில் எது கேன்சல் ஆகும், sin t-யும் கேன்சல் ஆகிடும். dy by dx is equal to மைனஸ் கீழே இருந்தாலே அது மேலே எடுத்துகிட்டு போயிடலாம், 4 cos t. இப்போ t-யோட மதிப்பு இங்கே பிரதிடலாம். t is equal to pi/3 எனில் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ dy by dx is equal to மைனஸ் 4 cos t பதில் pi/3. ஸோ cos pi/3யோட மதிப்பு இங்கே எழுதிருக்கேன் பாருங்க, 1/2. இங்கே எழுதுறேன். dy by dx பதில் என்ன போடலாம், mன்னு போடலாம். மைனஸ் 4 cos pi/3யோட வேல்யூ 1/2. ஸோ இந்த 2ம் 4ம் கேன்சல் பண்ணோம்னா 2 வரும். அப்போ m is equal to மைனஸ் 2. இப்போ சாய்வு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், எக்ஸ் பாயிண்ட் ஒய் பாயிண்ட்டு. இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே டீக்கு மதிப்பு பிரதிட்டோம்னா எக்ஸ் மதிப்பு கிடைக்கும், இங்கே டீக்கு இந்த மதிப்பை பிரதிட்டோம்னா ஒய்யோட ஆன்சர் கிடைக்கும். இப்போ நான் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். x is equal to cos t, t is equal to pi/3 எனில் x is equal to cos pi/3. x ஓட மதிப்பு cos pi/3 ஓட மதிப்பு 1/2. ஸோ எக்ஸ் மதிப்பு கிடைச்சிருச்சு. அடுத்தது ஒய் கண்டுபிடிக்கலாம். ஒய்யோட கொஸ்டின் எழுதுங்க. 2 sin square t மதிப்பு பிரதிடுங்க. t is equal to pi/3 எனில் y is equal to 2 sin square pi/3. y is equal to 2 sin pi/3 ஓட மதிப்பு √3/2 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். ஏன்னா வெறும் சைன் இருந்தால் நம்ம அப்படியே போடலாம், இங்கே சைன் ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் போடுறோம். இப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4ன்னு கிடைக்கும். y is equal to 2 × 3/4. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம், 2யும் 4யும் கேன்சல் பண்ணால் 2ன்னு வரும். அப்போ ஒய்யோட மதிப்பு 3/2. இப்போ பாருங்க, m கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் பாயிண்ட் தெரியும், ஒய் பாயிண்ட்டும் தெரியும். இப்போ நம்ம தொடுகோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கலாம். எம்மோட மதிப்பு என்ன, m is equal to -2, பாயிண்ட் எழுதும்போது எக்ஸ் புள்ளி தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், ஒய் புள்ளி ரெண்டாவதாக எழுதணும். ஃபார்முலா எழுதுங்க. தொடுகோட்டின் சமன்பாடுக்கு ஃபார்முலா y - y1 is equal to m × x - x1. இது x1 y1. இப்போ பிரதியிடுங்க. y மைனஸ் ஒயிட் எடுத்துக்கிறேன். y மைனஸ் y1 எவ்வளோ, 3/2 is equal to m மைனஸ் 2 × x மைனஸ் x1 1/2. y மைனஸ் 3/2, இந்த மைனஸ் 2 இங்கே பெருக்குனா மைனஸ் 2x வரும். அப்புறம் மைனஸ் 2 இங்கே பெருக்கும்போது மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் 2 × 1/2ன்னு வரும். மைனஸ் 2x ப்ளஸ் 2 × 1/2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். y மைனஸ் 3/2 is equal to மைனஸ் 2x ப்ளஸ் 1. இங்கே பகுதியில் 2 இருக்கு இல்லையா, இதை கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்கணும்னா இங்கே 2 வரும், இங்கே 2 வருமா, அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். இங்கே 2 போட்டு 2 உறுப்புனால ப்ராக்கெட் போடணும். ஸோ 2ஆல் பெருக்கலாம். இப்போ 2y - 3
இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மைனஸ் 2x ப்ளஸ் 1 2y மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு இதை உள்ள பெருக்குங்க 2 இன்ட்டு மைனஸ் 2x மைனஸ் 4x 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 4x ப்ளஸ் 2 எப்பவுமே எக்ஸ் டேர்ம் வந்து ப்ளஸில் இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த ரெண்டு உறுப்பையும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஏற்கனவே இங்கே 2y மைனஸ் 3 இருக்குது. அந்த பக்கம் இருக்கிற மைனஸ் 4x இங்கே வந்தால் ப்ளஸ் 4x ப்ளஸ் 2 இங்கே வந்தால் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதை ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் வரணும். 4x ப்ளஸ் 2y மைனஸ் 3 மைனஸ் 2 என்ன வரும்? மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் தொடுகோட்டின் சமன்பாடு. Therefore, தொடுகோட்டின் நான் வேற சைடில் எழுதுறேன், அந்த சைடில் எழுதுறேன். Therefore, தொடுகோட்டின் சமன்பாடு ஃபுல்லா எழுதுங்க நீங்க. 4x + 2y - 5 = 0. கணக்கு முடிஞ்சிருச்சா? இல்ல. செங்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். செங்கோட்டின் சமன்பாடு எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த y-ஓட கீழ் இங்க வரும், x-ஓட கீழ் இங்க போகும், குறி மாறும், ஒரு கான்ஸ்டன்ட்டை சேர்க்கும். இப்போ என்ன வரும்? 2x - 4y + k = 0. பாயிண்ட்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x புள்ளி 1/2, y பாயிண்ட் வந்து 3/2 எனில். ஸோ எக்ஸ் வர இடத்துல இதை பிரதியிடுங்க, ஒய் வர இடத்துல இதை பிரதியிடுங்க. 2 × 1/2 மைனஸ் 4 × 3/2 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். இந்த 2 கேன்சல், இது கேன்சல் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். 1 மைனஸ் 2 3 6 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. -5 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. கே ஈக்குவல் டு -5 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 5. இப்போ கே மதிப்பு கிடைச்சிருச்சு இல்லையா? இதை எடுத்துட்டு போய் இந்த கேல பிரதிட்டோம்னா நமக்கு செங்கோட்டின் சமன்பாடு கிடைக்கும். அப்படியே ஃபைனல் ஆன்சர் எழுதலாம். Therefore, செங்கோட்டின் சமன்பாடு ஃபுல்லா எழுதுங்க. செங்கோட்டின் சமன்பாடு 2x - 4y கேவோட மதிப்பு +5 = 0. இதுதான் செங்கோட்டின் சமன்பாடு.